ஆமென். எனக்குன்னு ஒரு கொழுமை இருக்கிறது, எனக்குன்னு ஒரு மதுரம் இருக்கிறது, எனக்குன்னு ஒரு ரசம் இருக்கிறது. கர்த்தர் அதனாலதான் இன்னும் உயிரோட வைத்திருக்கிறார். ஏசாயால ஒரு வசனம் இருக்குல்ல, திராட்சை செடியில ஒரு திராட்சை குலையில் ரசம் காணப்படும் போது அதை அழிக்காதே. அதுல என்ன இருக்கிறது? ஆசீர்வாதம் உண்டு. இன்னைக்கும் நிர்மூலமாகாம கர்த்தர் வச்சிருக்க காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்குள்ளே ஆசீர்வாதம் இருக்கிறது. நம்புறவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க. எத்தனை மரண கண்ணிகள் வந்தது, எத்தனை போராட்டங்கள் வந்தது, அதுக்குள்ள இன்னும் ரசம் இருக்குப்பா. இன்னும் 4 பேருக்கு அவன் பிரயோஜனப்பட போறான், இன்னும் 4 பேருக்கு அவன் பிரயோஜனப்பட போறான். நம்புறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த திராட்சை குலைக்குள்ள ரசம் எத்தனை எத்தனை பலவீனங்கள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, ஆக்சிடென்ட் வந்தது, மரண விளிம்பு வந்தது. அழிச்சிராத, தொற்றாத, தொற்றாத, சங்கார தூதன் சொல்ற கைய வச்சிராத. அவனுக்குள்ள ஆசீர்வாதம் இருக்கிறது, அவனுக்குள்ள ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அழைப்பின் மேன்மையை விட்டு விலகாதீங்க. இக்கரைக்கு அக்கறை பச்சையாதான் தெரியும். அழைப்பின் மேன்மையை விட்டு, அதான் உனக்குரியதை பற்றி கொண்டிரு. ஆண்டவர் அவனுக்கு 5, இவனுக்கு 2, அவனுக்கு 1. நம்ம இப்படி பார்த்துட்டு இருக்கிறோம். ரிசல்ட் பாத்தீங்களா? எல்லாரும் எங்கதான் போறாங்க தெரியுமா? எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள. அது அர்த்தம் என்ன? இந்த ஃபைனலா எல்லாரும் எங்க போய் சேருவாங்க தெரியுமா? ஒரே கொடி கீழே, ஒரே கொடி கீழே. அங்க யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு கூட வந்து இருப்பார்கள். என்ன மேன்மைங்க இது! அவங்க வாழ்ந்த வாழ்க்கைங்க, நம்ம வாழ்ந்த வாழ்க்கைங்க. அவர்களுக்கு கொடுத்த மேன்மை அது, நமக்கு கொடுத்த மேன்மை இது. ஹல்லேலூயா. நம்ம வந்து சிங்கத்தின் வாயை கிழிக்கிற அளவுக்கு பலம் நமக்கு இல்லை. ஆனா எழும்பி நின்று கர்த்தர் நல்லவர் சொல்ற பலத்தை தந்திருக்கிறார் அல்லவா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கோலியாத்தை ஒரே கல்லால அடிச்சு வீழ்த்துற பலம் நமக்கு இல்லை. ஆனா எழும்பி நின்று நான் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை என்று சொல்ல வைத்திருக்கிறார் அல்லவா? உங்களுக்கு தேவன் வைத்த மேன்மையை விட்டு விடாதீர்கள். மேன்மையை விட்டு போகிறவன் அவன் போற இடத்துல எல்லாம் முள்ளாதாரமா, முள்ளாதாரமா. தனக்குன்னு ஒரு மேன்மையை கர்த்தர் யோனாவுக்கு கொடுத்திருந்தான். அவன் அந்த மேன்மையை விட்டுட்டு போனான். அவன் போனதுனால அந்த படகுல இருந்த கப்பல் இருந்து அத்தனை பேரும் பாதிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு மேன்மையை விட்டு, அழைப்பை விட்டு போறவங்க நீங்க எங்க போனாலும் முள்ளாதான் இருப்பீங்க. என்னடா பாஸ்டர் திடீர்னு சபிக்கிறான்? நான் சொல்ல, பைபிள் சொல்லுது. இல்ல இல்ல. ஆனா அதே அந்த மேன்மைக்குள்ள திரும்பி வந்தா பாத்தீங்களா, ஒரு பட்டணமே ரட்சிக்கப்பட்டது. அதான் பைபிள் சொல்லு, நீதிமான் மட்டும் நல்லா இருந்துட்டான்னு வைங்களேன், பட்டணம் களி கூறும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.